இன்னைக்கு வந்து சின்னதா சூப்பரா ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போறோம். முதல்ல வந்து தக்காளி. இது வந்து டோகோ தக்காளிங்க. இது வந்து ஒரு நாட்டு ரகம் தான். இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குங்க. லைபேரியா தக்காளி. இதோட பூர்வீகம் வந்து லைபேரியா நாட்ட சேர்ந்தது. அதனால வந்து இத லைபேரியா தக்காளின்னு சொல்றாங்க. இந்த தக்காளி வந்து ஹீல்டு வந்து ரொம்ப அதிகங்க. வீட்டு தேவைக்கு வந்து நமக்கு ரெகுலரா பழம் குடுத்துக்கிட்டே இருக்கும். குறைஞ்சது வந்து 8 மாசம் வந்து ஹீல்டு குடுத்துக்கிட்டே இருக்குமாங்க. அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து தக்காளி அறுவடை அவ்வளோதான். அடுத்ததா வந்து வெண்டைக்காங்க. இது வந்து பருமன் வெண்டை. நார்மல் நம்ம வெண்டைக்காய் கடையில வாங்குவோம் இல்லையா? அது 2, 3 வெண்டைக்காய் சேர்த்தணுங்க. ஒரு வெண்டைக்காய்க்கு அவ்வளோ பெருசு இருக்கும். பாருங்க, ஒரு ஆள் உயரத்த விட அதிகமா இருக்குங்க இதோட உயரம். நாம வந்து எட்டி தாங்க பறிக்கணும். அவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு. இது வந்து பருமன் வெண்டைங்க. ஒரு 5 வெண்டைக்காய் இருக்குங்க. ஒரு வேளைக்கு வந்து போதுங்கிற அளவுக்கு போயிருக்குங்க. இது வந்து வளவளப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்குங்க. 5 வெண்டைக்காய் வந்திருக்கு. அடுத்ததா வந்து கொஞ்சமா சுண்டைக்காய் இருக்குங்க. அதையும் பறிச்சுக்கலாம். இந்த சுண்டைக்காயில வந்து இரும்பு சத்து ரொம்ப அதிகங்க. ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து இத ரெகுலரா எடுத்துக்கலாம். வத்தல் அந்த மாரி செய்யாம நம்ம நார்மலா குழம்பு வச்சு சாப்பிடணுங்க.